ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பாக்குறீங்க. என்னன்னே தெரியல, எல்லாமே இது விசித்திரமா நடக்குது. என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காத எல்லாமே நடக்குது. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நம்மளும் எதிர்பார்க்கிறோம், அந்த வீட்டுல இருக்கவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா இது எல்லாமே தாறு மாறாது. எதுவும் ஒரு தக்காளி சொல்ற மாதிரி அது தாறு மாறா நடக்கிறதுனால எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு வியப்போட்டுற மாதிரி இருக்கு. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறீங்க. நம்ம அஞ்சலி இருந்துட்டு விஷம் குடிச்சிடறா, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல நல்லா ட்விஸ்டே இருக்கு. உடனே இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து மண்டேவே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் அந்த அஞ்சலியும் கார்த்தியும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இந்த பிளான்னால அது ஒர்க் அவுட் ஆகுமா, அவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேரதான் போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காம நம்ம அஞ்சலியும் நம்ம கௌதமும் அடங்கவே பாருங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பண்ற அலப்பறையில அவங்க வீட்டுல இருக்க யாருக்குமே அதை ஜீர்ணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அஞ்சலி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா கோவம் வருது. வயிறு உருட்டுதான் அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரணும், அதுக்கப்புறம் இந்த இலக்கிய வீட்டை வந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வேற யாருக்குமே அதுல வந்து விருப்பமும் இல்லை, எதுவும் இல்லை. அது தெரிஞ்சு ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. இதுல முழுமையா விருப்பமே இல்லாத யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கௌதமும் இலக்கியாவும் இருந்தாலும் ஜானகிக்கு இதுல விருப்பமே இல்லை. ஆனாலும் ஜானகி எப்படியாச்சும் கன்வென்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது நடக்கவே வரல. இப்ப வீட்டுக்கு பரபரப்பா வர்றவங்க இப்படிதான் விஷயம். அஞ்சலி வந்துட்டு மருந்து குச்சிட்டா, அவ சாக கொலைக்கு கிடைக்கிறா, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் அவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுது. அந்த நேரம் பார்த்து ஒரு போன் கால் வருது. என்னது அஞ்சலி செத்துட்டாளா, ஐயோ இப்படியே தலையில குண்டவாரி போட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒப்பாரி வச்சுக்கிறாங்க. ஐயோ என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து அடிச்சுட்டு ஓடி வராரு நம்ம கார்த்தி. ஐயோ கார்த்திக் இவ்வளோ ஒரு லவ்வா நம்ம அஞ்சலி மேல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பரபரன்னு ஓடி வந்துட்டு இருக்காரு. வந்தவர் சும்மா இருப்பாரா? அஞ்சலி தங்கமே என்னை விட்டு போயிட்டியா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், எதுக்காக என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி வந்துருக்குறாங்க. ஆனா அங்க எல்லாமே ஒரு செட்டப்பா தான் நடந்துருக்குது. அது தெரியாத இந்த கார்த்திக்கு மறுபடியும் முட்டை ஆயிட்டாங்க. ஐயோ இவங்கெல்லாம் நம்ம ஏமாத்துறாங்களே அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் பின்னாடி என்ன கஷ்டப்படுவாரு, அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு, அவர் பின்னாடி ஃபீல் பண்ணுவாரா அப்படின்றதால இவங்க தெரிஞ்சுதான் கண்டிப்பா இப்படி ஒரு ஏமாற்று வேலையை அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்படி எல்லாம் ஏமாத்தக்கூடாதுங்க. யாரா இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அன்பை வந்து யாரும் ஏமாத்தக்கூடாது. அது தெரிஞ்சும் இந்த கார்த்திகை வந்து எப்படிதான் உங்களுக்கு ஏமாத்த மனசு வந்துச்சோ தெரியல. கௌதமும் இலக்கியாவும் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் எதிர்பார்த்தது இல்லை. ஆனா அவங்களே அப்படி பண்றாங்கன்றப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இப்ப வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இது என்ன கடவுளோட அதிசயம், அஞ்சலி உயிர் பிழைச்சிட்டா, அதுக்கு காரணம் நம்ம கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா இது, நம்ம காதலுக்கு முன்னாடி நம்ம மரணத்தவே தோக்கடிச்சிட்டோமா, அஞ்சலி உயிரோடு வந்துட்டாளா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, ஒருவேளை டூப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க எல்லாமே டூப்பு தான். ஆனா கார்த்திக் இது தெரியாம எல்லாரும் இது வச்சுக்கிறாங்களா. அதுக்கப்புறம் இலக்கியம் வந்துட்டு பாத்திய கார்த்தி உயிருக்கு போடானே இருந்த என் அத்தை பொண்ணு அஞ்சலி இருந்துகிட்டு இப்ப உன்னை பார்த்ததும் உயிர் பழிச்சிருக்கானா, அதுக்கு என்ன காரணம், கடவுள் வந்து உங்களை ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். உயிர் போன மனைவியை வந்து உயிரோட கொண்டு வந்திருக்கனா உன்ன மாதிரி ஒரு காதலை இந்த உலகத்துல யாராலையும் வச்சிருக்கவே முடியாது. அதனாலதான் நீ உன்னை பார்த்த உடனே உயிர் பழிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதையா காட்டி வராங்க. உருட்டுங்க நல்லா உருட்டுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மனசுக்கு நல்லா உருட்டுங்க, நீங்க உருட்டுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், நல்லா உருட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைலாக் விட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க.